உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் பல நாளாக தங்கியிருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணான்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. இந்த கேஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 1922 ஹிண்டர் கைஃபக் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை ஒருத்தன் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு சில நாளுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க அட்டிக், அதாவது வீட்டுக்கும் கூரைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேட்டிருக்கு. அப்புறம் இவங்க வீட்டோட சாவி அடிக்கடி காணாமல் போயிருக்கு. அண்ட் இவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க இந்த வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நின்றுருக்காங்க. இந்த கொலைகள் நடந்த அன்னைக்கு இவன் 6 பேரையும் ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு வந்திருக்கான். இவன் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணது விவசாயங்கள்ல யூஸ் பண்ற ஒரு சின்ன கை சுத்தியல் தான். இவன் எந்த ஒரு கன்னுமே யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் எந்த ஒரு கலவரமும் இல்லாம 6 பேரையும் ரொம்ப நிதானமா கொண்டிருக்கான். இந்த கேஸ்ல கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் இத்தனை கொலையும் பண்ணிட்டு அதே வீட்டுல ரொம்ப நாள் தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அண்ட் அங்க இருந்த பசுமாடுகளுக்கு தீவனமும் போட்டிருக்கான். ரொம்ப நாள் ஆனதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்து பார்த்தப்போ இவன் சமைச்சு சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த சுட சுட சாப்பாடு மட்டும்தான் இருந்திருக்கு. அவங்க வர்றதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைம்ல தப்பிச்சிருந்திருக்கான். இவன் அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு பணமோ பொருளோ திருடலையா. இந்த கேஸ் நடந்து 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் இதை யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல.